இறக்குமதி சரக்குகளின் வழித்தோன்றல்களை பின்பற்றிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம் அந்த புனிதமான சுன்னாவை உதைத்து விட்டது. அதிலிருந்து சில எடுபுகோள்களை எடுத்துக் காட்டி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மறைக்கப்பட்ட சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேனும் சமூகத்தின் கிண்டலுக்கு உட்பட்டேனும் அஞ்சாமல் அசையாமல் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை சகோதரர் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். ஆம், எமது வாழ்க்கையில் நாங்கள் முகத்திலே வைத்திருக்கின்ற தாடிகளுக்கு கிண்டல், நாங்கள் வளர்த்திருக்கின்ற தலை முடிகளுக்கு கிண்டல், நரைத்த முடிகளுக்கு போட்டிருக்கின்ற சாயங்களுக்கு கிண்டல், நாங்கள் கரண்டைக்கு மேலே உயர்த்தி அணிந்திருக்கின்ற எங்களுடைய ஆடைகளுக்கு கிண்டல், இப்படி அல்லாஹ்வுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் பார்த்து கிண்டல் செய்கின்ற இந்த உம்மாவினுடைய இழி நினைவுகளுக்கு மத்தியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சகோதரத்துவம் சத்தியத்தை ஒவ்வொரு அணுவாக பின்பற்றுவதற்கு துணிந்திருக்கின்றது. அடுத்து எமது நிகழ்வின் இறுதி நிகழ்வாக சத்தியத்தை வாயினால் ஊதி அணைத்து குட்டையை குழப்பி குழப்பத்துக்கு மகுடம் சூட்டுகின்ற அறிஞர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற சமூகத்துக்கு சத்தியத்துக்கு சாவுமணி அடிக்கலாம் என்று சிந்திக்கின்ற ஷைத்தானிய உள்ளங்களுக்கும் அறியாது சரி வலைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற சத்தியத்தை தேடும் இனிய நெஞ்சங்களுக்கும் தெளிவானதோர் பதிலாக பையத் ஹிலாபத் எனும் தலைப்பிலான உரை ஒன்றை நேர்களும் அன்பர்களும் இப்போது கேட்கலாம். நேர்களே, எமது நிகழ்வின் இறுதி வேளைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று எமது ஒரு நாள் நிகழ்வின் போது நிகழ்த்தப்பட்ட உரைகளில் இருவெட்டுகளும் ஒளிப்பதிவு நாடாக்களும் எமது இங்கே நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. எனவே இதுவரை நிகழ்த்தப்பட்ட உரைகளின் இருவெட்டுகளையோ ஒளிப்பதிவு நாடாக்களை பெறுவதாக இருந்தால் இங்கே எம்மோடு தொடர்பு கொள்ளவும். ஆம், நாம் இங்கு நிகழ்த்தப்படவிருக்கின்ற உரையின் தலைப்பை மீண்டும் கூறுகின்றோம். இறுதி நாள் வரையும் பைஅத் என்கின்ற தலைப்பிலான ஓர் ஆய்வுரையை அகில இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீர் ஷேக் உமர் அல் ரியாதி அவர்கள் இப்போது நிகழ்த்துவார்கள். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا
يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இறுதி நாள் வரை பைஅத் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கின்றோம். இறுதி நாள் வரை பைஅத் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் சுமார் 23 வருட காலங்கள் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை மக்களுக்கு முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கை இஸ்லாம், இது எவருடைய உள்ளத்தில் சரி என்று பட்டதோ அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பைஅத்